அனைவருக்கும் வணக்கம். இயற்கை ஸ்தாபனத்தில் நான் உங்கள் தென்றல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்லா பக்கத்துல இருக்கக்கூடிய குஃப்ரி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நேச்சரையும் பார்க்க தான் இந்த டிராவல் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29. வாங்க இந்த குஃப்ரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிம்லால இருந்து குஃப்ரி போறதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு போகலாம். நம்ம ஓன் வெஹிக்கிள்லயும் போகலாம். இல்லன்னா டாக்ஸி மூலமாவும் நம்ம போகலாம். பட்ஜெட்ல போகணும் அப்படின்னு உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா பேருந்து மூலமா போறது தாங்க பெஸ்ட் வே. ஷிம்லால இருக்கக்கூடிய லக்கர் பஜார் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த பேருந்து வசதி கிடைக்கும். ரூ. 30 சார்ஜ் பண்ணுவாங்க இந்த 30 நிமிஷம் டிராவலுக்கு. அதனால நம்ம ஈஸியா குஃப்ரியா ரீச் பண்ணலாம் ஷிம்லால இருந்து. மறக்காம நீங்க சோலோ டிராவலரா இருந்தீங்கன்னா யோசிக்காம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா கேப் புக் பண்றது தான் பெஸ்ட் வே. குஃப்ரியோட ஃபர்ஸ்ட் லுக் இதுதான், சன்லைட்டோட ஸ்மோக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பிளாக் ஐஸாக இருக்குது, பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது. இதெல்லாம் வந்து மேலே போய் ஜஸ்ட் இந்த ஸ்னோவில் என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேசஸ். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இந்த பனியில் போய் என்ஜாய் பண்ணுற இடம். நாம் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது, ஆனால் ஃபுல்லும் பிளாக் ஐஸ், நடக்கவே முடியல. இதில் எப்படி தான் வண்டி வந்து இதில் 4x4 மட்டும்தான் போகுது. இதுலேயும் சில பேர் நார்மல் வண்டி எடுத்துகிட்டு வராங்க, 4x2 வண்டியும். ஆனால் அதெல்லாம் டேஞ்சர், அந்த ரிஸ்கில் யாரும் எடுக்காதீங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் தான் அந்த குஃப்ரியோடைய ஜூ வரும், பார்க்கலாம். இதான் மேலே பார்த்துக்க அந்த ரோடு. இது வந்து குதிரையில் கூட்டிகிட்டு போவாங்க ஷார்ட் ரூட்டில். நம்ம மெயின் ரோடு வழியாகவே போகலாம். போக முடியல, பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஐஸு, லைட்டாக ஸ்னோஃபால் ஆகிருக்கு நேற்று. இந்த இடம் தான் நம்ம போக வேண்டிய இடம். இங்கேருந்து இந்த கார்னர் இருக்குங்களா, இங்கேருந்து வந்து உங்களுக்கு குதிரையும் கிடைக்கும். 4x4 வெஹிக்கிள் வந்து அப்பப்போ ஷேர்டு டாக்ஸி கிடைக்கும். பர்மனெண்ட்டாக கிடைக்காது, அப்பப்போ கிடைக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நடந்தும் போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஐஸ் தான் அங்கே இருக்குது. ஏன்னா 2 நாளாக இருக்குது ஸ்னோஃபால் ஆகிட்டு. நேற்று நைட்டு கொஞ்சமாக வந்திருக்கு ஸ்னோஃபால். இவங்களை கண்டா பயமாக இருக்குது, எப்போ ஸ்கிட் ஆகி மேலே வருவாங்கன்னு தெரியல. என் பின்னாடி கீழே பாருங்கள், எல்லாமே பிளாக் ஐஸ் தான். என்ன இந்த கிரில் இருக்குது, சேஃப்டிக்கு பிடிச்சிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா ஜாலியாக இருக்கும் இந்த ரூட்டில் நடந்து போக. பட் என்னென்னா இப்போ ஸ்னோ கம்மியாக இருக்குது. ஜனவரி 2nd வீக்கில் வந்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் ஸ்னோஃபாலோடு நடந்து போகிறது. கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஐஸில் சைடு நடந்து போனோம்னாக்கா அந்த ஸ்கிட் ஆகிறது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதெல்லாம் வெஹிக்கிள் குதிரை போகிற வழியா, குதிரை இதில் தான் போகும் ஆக்சுவலாக. அதெல்லாம் கொஞ்சம் மேடு வெள்ளமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே அப்படியே கல் மாதிரி செட் ஆகிருக்குது எல்லாமே. இதெல்லாம் க்ளோஸ் ஆகி கிடக்கு இந்த பில்டிங் எல்லாம், யாரும் இல்லை இப்போது. மேபி சம்மரில் தான் வருவாங்க போல. பார்த்தீங்களா, செம்மையான வியூவில் வீடு கட்டி வச்சுருக்காங்க. சான்ஸே இல்லை, ஆளே இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க டூரிஸ்ட் போய் உள்ள நுழைஞ்சாங்க, கேட்டை உடச்சிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பர் இல்லை? அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ஜாய் பண்ணாமல் போனால் என்ன அர்த்தம்? குஃப்ரி, மணாலி, ஷிம்லா எங்கே வந்தீங்கனாலும் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. அப்போ தான் இந்த ஃபுல் என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தனியெல்லாம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் நேச்சுரல் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். ரோடு பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்குது, கச்ச 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 கச்ச. இங்கே பாருங்க, அரே வா. ஒரு 500 மீட்டருக்கு வந்துருக்கலாம் நேரத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஐஸ் தான் இருக்குது இந்த இடங்களெல்லாம். நம்ம இப்போ அதுக்கு மேலே போகணும், நடந்து போ. அங்கே போகலாம். ஐயோ வலிக்குது.
ஹர் கர் ஜல் அப்படின்னா வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்டுக்கு தான் இந்த ரோடு பண்ணியிருக்காங்க போல். மேபி இங்கேருந்து வாட்டருக்காக ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மை காட், ஓ குளிர் ஆரம்பிச்சிடுச்சு நிறையா. இங்கே பாருங்க இப்படிலாம் பண்ணிச்சு கிடக்கு சைடில். இதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ உள்ள பெரிய சிமெண்ட் வால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, சைட்லேயே போகிறது தான் பெஸ்ட்டு. சென்டர்னா வண்டி வரும், பிரேக் போட முடியாது அவங்களால. ஏன்னா பிரேக் போட்டால் அவங்க வண்டி ஸ்கிட் ஆகிடும். ஸ்கிட் ஆகிறது மட்டும் மேலேயே மோதிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரமாகவே போகிறது நல்லது. செம்மையாக இருக்குங்க. இந்த டிசம்பர் 29 இன்னைக்கு குஃப்ரியில் தான் நம்மளால் ஐஸ் பார்க்க முடியுது. ஷிம்லாவில் பில்குல் ஐஸ் இல்லை. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஷிம்லாவில் அப்பா மால் ரோட்லேயே ஐஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டாங்க. நானே அதை நம்பி தான் இங்கே வந்தேன். ஒன்லி ஹெவி ரெயின்ஃபால் ஆச்சே தவிர ஒரே ஒரு ஐஸ் ஃபால் கண்ணில் பார்க்க முடியல. ஸ்னோஃபால் தான் அடுத்தது. ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இங்கெல்லாம் பாருங்க, அந்த ஐஸ் மெல்ட் ஆகி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுவும் டேஞ்சர் தான். ஏன்னா ஷூ தீரம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ரூம் போகிற வரைக்கும், ஷூவை ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு அது காலெல்லாம் உறைஞ்சி போய் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கிடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் இப்போ கால் படாமல் போய்க்குங்க. பாருங்க, இவங்க தண்ணி அடிச்சுட்டு போயிடுவாங்க, வேறு வழி இல்லை, அவங்க பிரேக் போட முடியாது. இந்த கார்னர் வந்தீங்கன்னாக்கா உங்களை எல்லாருமே வந்து ட்ராக் மாற்றுவாங்க. அதாவது அந்த ப்ரைவேட் அட்வென்ச்சர் பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கேப் சர்வீஸ் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஜூ போகணும் அப்படின்னா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் கேப் புக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஒரு கேப்காரங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் நடந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் யாரும் இங்கே கேட்க முடியாது, இங்கே எல்லாமே ஏஜென்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. இந்த மாதிரி டிராஃபிக் பயங்கரமாக உட்காந்து இடங்களில் ஃபோரஸ்ட் போன இடத்த டூ வீலர் எடுத்துருப்பாங்க, என்ன சுற்றுதுன்னு. இங்கே நிறைய மிஸ்கைட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரைவேட் அட்வென்ச்சர் போகிறவங்க போகலாம், மற்றபடி ஜூ போகிறவங்களுக்கு இந்த இடம் தேவைப்படாது. ஐயோ, எல்லாம் மெல்ட் ஆகி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆஜா ஆஜா. இந்த மாதிரி வேணும்னா குளிருக்கு ஜாக்கெட்டு இங்கே வாங்கிக்கலாம். நான் சொந்தமாக ரெண்ட்டுக்கும் வந்து இந்த இடங்களில் நிறைய கிடைக்கும். ஷூஸ் அந்த இதெல்லாம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும். அப்படின்னா என்ன, போய் ஐஸில் விளையாட போகிறீங்க அப்படின்னா இந்த துணி வாங்கியிருக்கிறது நல்லது. பாருங்க, 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். காலேஜ் டூர் வந்ததுனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த மெமரிஸ்லாம் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் முடிஞ்சால் டூர் வாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஃபேமிலியோடையும். ஒரு வழியாக ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. ஹிமாலயன் நேஷ்னல் பார்க் குஃப்ரி வந்துட்டோம். பார்க்கலாம் உள்ள ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இங்கே நார்மலாக வின்டர் அனிமல்ஸ் தான் இருக்கும். இதுங்களா இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குஃப்ரி ஜூக்கு போகிற என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வச்சுருப்பாங்க. நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அந்த ஷால், கேப், க்ளவுஸ் அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெய்டு பார்க்கிங் இருக்குது. எங்கடா இருக்குது என்ட்ரி கேட் 100 மீட்டர். இந்த போர்டு என்ட்ரி கேட் 100 மீட்டர். இப்படி போகணும், 100 ஃபீட் போனோம்னா அந்த என்ட்ரன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அம்யூஸ்மெண்ட் பார்க் அது மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து இப்போ வரக்கூடிய எல்லா கேப்காரங்களையும் அங்கே தான் கொண்டு வர சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே இப்போது வர டூரிஸ்ட் எல்லாருமே அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் நேச்சர் என்ஜாய் பண்ண வந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி நேச்சர் ப்ளஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் அட்வென்ச்சர் பார்க்கு போகலாம். இதுதான் அந்த குஃப்ரி நேஷனல் பார்க்குடைய என்ட்ரன்ஸ். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா, சின்னவங்களுக்கு 20, கேமராவுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 60 ரூபா அடல்ட்டுக்கும் 50 ரூபா கேமராவுக்கும் வாங்கியிருக்காங்க. உள்ளே போனால் இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து இந்த ஜூக்குள்ளே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் ஐஸ் இருக்குது. நடக்கும்போது பார்த்து நடக்கணும். கேமராவை பார்த்தா நாக்கே விழுந்துருவேன். ஓஹோ, மெதுவாக போடா சங்கரா. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த ஹட் மாதிரி போட்டு அந்த ஸ்னோ வந்து அதனால கவர் ஆகிருக்கும். பார்க்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். இந்த சன்லைட் அடிக்கிறதுனால இந்த ஐஸ் எல்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயன் கிரிஃபான் 20 மீட்டர்ஸ்லேயும், லெப்பார்டு வந்து கேட் 20 மீட்டர்ஸ்லேயும், ஜூ வந்து இந்த சைட்லேயும் இருக்குன்றாங்க. நம்ம இந்த லெஃப்ட் சைட் போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வரலாம். ரொம்ப இங்கே லெப்பாடு வேணும். இந்த கூண்டில் லெப்பாடு வந்து அந்த சைடில் இருக்குது. நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். ஹிமாலயன் வல்ச்சர் இங்கே பார்த்திங்கன்னா உள்ள வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கூண்டு பார்த்திங்கன்னா அந்த பறவையோட சைஸ்க்கு ரொம்ப சின்னது. நம்ம வீட்டில் குருவிங்க வைப்போம்ல சின்னதாக கூடு வச்சு, அந்த மாதிரி. ஏன்னா இருக்கிறதுலேயே பெரிய கழுகு இனங்கள் இது ஹிமாலயாவில். இதையும் வந்து கூண்டுகள் வச்சுருக்காங்க. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வந்து உள்ள இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா லெப்பார்டு கேட், அதாவது கேட் இனத்துலேயே இது வந்து லெப்பார்டு கேட் அப்படிம்பாங்க. இது எல்லாமே கூண்டுக்குள்ளே இருக்குது, எதுவும் வெளியில் இல்லை. சரி, நம்ம வெளியில் போகலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே இருந்த ஐஸ் இந்த சன்லைட்னால மெல்ட் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. நார்மலாக வீட்டு கூரையில் யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன்னா சடனாக மொத்த ஐஸுமே வந்து தலையில் விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது. ஸ்னோவில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இடம். இங்கே பார்த்திங்கன்னா கல்ஜி பெசன்ட் இருக்குது. அவங்களும் கருப்பாக இருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது? இதுவும் வந்து பறவை இனங்கள் தான் வச்சுருக்காங்க இங்கேயும். இந்த நல்லா ஜாலியாக ஐஸில் சுற்றி பார்க்க. கோழி, நாட்டுக்கோழி, நம்ம ஊர் நாட்டுக்கோழி. எங்கடா ஒன்றும் வேணும்? எங்கே இருக்கு? இல்லை, உள்ள இருக்கு போல எல்லாம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே இருக்கிற மூங்கில் செடி கூட ஃப்ரீஸாக கிடக்கு. அங்கே இருக்கு பாருங்க, உள்ளார ஒயிட் கலரில் தெரியுதுங்களா? எஸ். அதாவது லைட் ஸ்னோஃபால் ஆனதுனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. இதே நீங்கள் ஜனவரி 2nd வீக்கில் வந்தீங்கன்னா எல்லா இடமும் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஸ்னோ இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் பார்க்க. இங்கே இருக்குது லெப்பார்டு, பிளாக் பேர், சூப்பர் திஸ் வே, ப்ரௌன் பேர்.
जाके चेक करें। ஃபுல்லாக ஸ்கிட் ஆகும் பாருங்க, சரிங்களா? சரி வாங்க. ஓ ஓ ஓ ஓ, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகிருக்கு. இங்கேயுமே அந்த மாதிரி பறவைகள்லாம் வச்சுருக்காங்க எந்த இடத்துலையுமே. சில்வர் பிசாண்ட், இது வந்து அதே தான். ஏன்னா அதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடிய பறவைகள் இல்லையா, வச்சுருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு கோழி கூட இந்த ஊரில் இருக்குது அப்படின்னா அதுவும் காட்டில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். ஆனால் நம்ம அதை வீட்டுக்குள்ளே வளர்த்து அதை பழக்கப்படுத்திட்டோம் வீட்டில் வளர்க்க, அவ்வளோதான். இந்த இயற்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க ஷிம்லா குஃப்ரி. ஆனால் என்னென்னா ஜனவரி மிடில் வாங்க, டிசம்பர் 2 நியூ இயருக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வரவங்களுக்குலாம் இந்த இடம் இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. பிளாக் பேர் அங்கே இருக்கு பாருங்க. அங்கே இருக்கு பாருங்க ரெண்டும். பார்த்தீங்களா, ஐஸில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அது வரைக்கும் தெரியல. எவ்வளோ உயரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். வாவ், என்ன பார்த்துட்ருக்கான்னு தெரியலையே. இந்த ஜூ பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கும் இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த போர்டில் வச்சுருக்காங்க. முன்னாடி பாருங்கள், ஃபுல்லாக ஐஸில் தான் நடந்து போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குது? ஓஹோ, லெப்பர்ட் அங்கே மேலே உட்காந்துருக்கு. இந்த கேமராவில் ஜூமெல்லாம் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. இங்கே வருங்க, குடிநீர் வந்து அங்கே பிடிச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா இங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும் தண்ணி, அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த தண்ணியை பிடிச்சிக்கலாம். ஓஹோ, ஆக்சுவலாக பேருக்கு ஃபோட்டோ எடுக்கிற இடம் அந்த பக்கமும் இருந்தால் அங்கே எடுக்கலாம். ஸோ இது சன்லைட்டுக்காக இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், பேருக்கு போட்டுங்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கா? இதை இருக்கா பாருங்க, இதை இருக்கா பாருங்க, இருக்காண்ணா மூஞ்சி தூக்கி காட்டலாம், பேட் பாய். சரி போகலாம் வாங்க வேறு இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா பாதையில் எந்த ஐஸும் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து மக்கள் ரொம்ப கம்மியாக வராங்க. ரீசன் பார்த்திங்கன்னா முன்னாடியே 2-3 இடங்களில் வந்து இந்த ப்ரைவேட் அட்வென்ச்சருக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க, ஏன்னா இங்கே வரவங்களுக்கு யாருக்கும் அந்த விவரம் தெரியாது. இங்கே தான் இருக்குது, நீங்கள் ஆக்சுவலாக வந்து குஃப்ரியோட அட்வென்ச்சர் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி வரவங்களை மைண்ட் வாஷ் பண்ணி அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக நேச்சர் அப்படின்னு வரவங்க இங்கே வரலாம், அட்வென்ச்சர் அப்படின்றவங்க தாராளமாக அங்கே போகலாம். அவங்க வந்து இங்கே நேஷ்னல் பார்க் இருக்குது அப்படின்ற வார்த்தை கூட பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அங்கே வெறும் ரோடு தான் இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நாம் தான் டிசைட் பண்ணணும். அதனால் நேச்சரை என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எங்கே போகணும் அப்படின்னு. இன்ஃபர்மேஷனுக்கு வேணால் யாரை வேணாலும் கன்சல்ட் பண்ணுங்கள், டிசிஷன் கடைசியில் உங்களுக்கு தான் இருக்கணும். இங்கே ஒரு சின்னதாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹட் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தால் ஜாலியாக இருக்கும். எனிவே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா? இது ஒரு அழகாக பெஞ்ச் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அங்கேயும் போகிறாங்களாப்பா? ஓ, இப்படி தான் க்ராஸ் பண்ணி போகணுமா? ஓகே, எக்ஸிட் சாம்பார் மஸ்ஜர். ஓகே, சுற்றி இங்கே தான் வராங்க, நம்ம கிராஸ் ரூட்டில் போகிறோம், அவ்வளோதான். ஆமாம் சங்கரா, பிளாக் ஐஸ் நிறைய இருக்குது கீழே.
ஷட். ஓ ஷட். அப்பா, இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்தேன். ஹிமாலயன் தாரை வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கேன் பாருங்கள். மை காட், எங்கே இருக்குது ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. போகிறான், சாப்பிட போகிறான். வா வா டேய், உன்னை பக்கம் நான் மேலே வந்தா நீ கீழே இறங்கிட்ட. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 3 இடம் சுற்றி வந்தாச்சு. இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த சான்ஸ். வா, செம்மையாக இருக்குது. நீங்களும் பார்த்துச்சிங்களா ஹிமாலயன் தாரை? இவன் வந்து மேல் இப்படி தான் இருப்பார் தலைவர். வா சூப்பர். இங்கே பாருங்க, ஹிமாலயில் இருக்கக்கூடிய மரம் பற்றி எப்படி இருக்குன்ட்டு. நம்பரில் கிங்ஃபிஷர் கலர் கலராக இருக்கும் இல்லைங்களா? இது பாருங்க, அந்த ஃபெதர் கூட அந்த குளிரை தாங்குற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல பார்க்க. வரே வா, வேறு லெவல். வாவ், மரத்தில் ஏதாவது சாப்பாடு தேடுது போல். இந்த ஜூம் லெவலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ப்ராப்பராக எந்தவித ஷேக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மோடு மாற்றி வச்சுருந்தேன். இப்போ ஏதாவது அனிமல்ஸ் வந்தாக்கா கேப்சர் பண்ணால் பக்கத்தில் தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஓ மை காட், இங்கே பாருங்கள், சாம்பார் மான் இங்கே இருக்குது. சாம்பார் டீர் போய் பார்க்கலாம். சாம்பார் மான் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் தான் வாழும். நம்ம லாஸ்ட் டைம் சோப்தா போனோம் இல்லைங்களா? சோப்தாவில் கூட நம்ம அந்த ரோடை ஒரு மான் கிராஸ் பண்ணிச்சோம் இல்லைங்களா? அது இந்த சாம்பார் மான் தான். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள், அந்த 2 ஒயிட் இருக்குது, இடையில கேப்பில் கொஞ்சம் காலியாக தெரியுதில்ல, அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மானும் அதே கலரில் இருக்கிறதுனால சரியாக தெரியல. நான் வேறு கிளிப் ஆட் பண்ணுறேன் இது கூட மொபைலில் எடுத்து. இந்த குஃப்ரியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோஃபால் லைவாக இருக்கும்போது இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா, உங்கள் கால் வச்சிங்கன்னா இந்த ஐஸுக்குள்ளே 1/2 ஃபீட் 1 ஃபீட் போகும். அந்த மாதிரி டைமில் இந்த ஜூவை சுற்றி பார்க்கணும். வா, வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு சாம்பார் வகை மான். உங்களுக்கு அங்கே தெரியுதா பாருங்கள், சாம்பார் ட்ரீர். அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா கேங்கா? அந்த பக்கம் ஒரு கேங்க் இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே வந்து நடந்து போயிருக்கு இந்த கார்னரில். நாம் தான் மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம லேட்டாக வந்திருக்கோம் போல். அங்கே பாருங்கள், இந்த மான்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீசன் முடிஞ்ச உடனே அதனுடைய கொம்புகளை உடைச்சிருமா. இல்லைன்னா அந்த கொம்புகளாலேயே அதுகளுக்கு நிறைய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனலில் பார்த்துருக்கேன். நமக்கு ஸ்பெஷலாக தெரியாது. எல்லா இடங்களிலுமே இதை போட்டிருப்பாங்க, டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியாது இல்லை எந்த அனிமல் என்ன சாப்பிடணும். நம்ம கண்டதை கொடுத்து நம்ம தான் கெட்டு போகிறோம் அப்படின்னாக்கா விலங்குகளையும் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆல்மோஸ்ட் விஆர் இன் த எக்ஸிட் ஸ்டேஜ். பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அனிமலுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக அது சாப்பிடக்கூடிய தீவனங்களை வந்து இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க போல். எஸ், பார்க்கிங் டீர். பார்க்கிங் டீர் எல்லா ஜூலேயுமே இருக்குங்க. இந்த ஜூன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஜூக்கு போனாலும் அந்த பார்க்கிங் டீர் அப்படிங்கிறது இருக்குது. அது பயமில்லை, எல்லா வெதர்லேயும் இருப்போம் போல இருக்குது. ஒரு வழியாக மொத்த ஜூவையும் சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம எக்ஸிட்க்கு வந்துட்டோம். ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் விசிட் அண்ட் எக்ஸிட் த ஜூ.
இங்கே பார்த்தீங்கன்னா சிறுத்தை, அந்த பறவைகள், ஆமை, இங்கே வாழக்கூடிய இந்த காட்டு உயிரினங்கள் எல்லாத்தையுமே இறந்த பிறகு அதெல்லாம் வந்து பதப்படுத்தி இந்த இடங்கள்ல வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? பாருங்க டாக்டர், இதெல்லாம் பெரிய பெரிய பறவைகள் என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சீத்தா, இங்கே பாருங்க அந்த ப்ளூவாக ஏதோ ஒரு ஆடுன்னு பார்த்தோம்ல கொஞ்சம் அது லெப்பர்ட். அதுக்கு மேலே பாருங்கள் பெரிய பெரிய மான்கள்லாம் வச்சுருக்காங்க. காஷ்மீரி ஸ்டாக், சாம்பார் அப்படின்னு எல்லா வகையான மானையுமே இதுக்கு மேலே வச்சுருக்காங்க. இது வந்து எக்ஸிட்டில் வர வழியில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஷிம்லா, குஃப்ரி வரணும் அப்படின்னு பிளான் இருந்தா, ஜனவரி மிட்ல இருந்து பிப்ரவரி மிட் வரைக்கும் நீங்க பிளான் பண்ணலாம். ஃபேமிலியோடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயோ வந்தீங்கன்னா, இந்த குஃப்ரி உங்களுக்கு அற்புதமான அனுபவங்கள குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.